டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து உண்பதற்கான சுதந்திரம் மட்டும் போதும். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் 5ஆம் இலக்க வார்டில் 12 வயது நிரம்பிய ஒரு பள்ளி மாணவி அனுமதிக்கப்பட்டாள். பாண்டிருப்பு தமிழ் கிராமத்தைச் சேர்ந்த அந்த சிறுமி கார்மேல் ஃபாத்திமா கல்லூரியில் 7ஆம் வகுப்பில் படிப்பதாக சொன்னார் அந்த மாணவியின் தாய். படிப்பில் வழி கட்டுக்காரி, திருவிழாவை தவிர்த்தாலும் பாடசாலை செல்வதை தவிர்க்க மாட்டாள். ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் பாடசாலையில் முதலாம் இடம். ஆசிரியர்களுக்கு என் மகளின் மீது அவ்வாற அன்பு. இவை அந்த சிறுமியின் கட்டிலுக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த தாய் சொன்ன வசனங்களில் சில. பாடசாலை சென்று பாடங்களை படிக்க வேண்டிய அந்த சிறுமி வார்டின் முதலாவது கட்டிலே சுருண்டு படுத்து கொண்டிருந்தாள். வீட்டு வேலைகளில் தனக்கு உதவியாக சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடித்து தரும் அந்த அதே வேளை பாடசாலையிலும் சிறந்த மாணவி என்ற பெயர் பெற்ற இவள் கடந்த சில நாட்களாக ஆர்வம் இழந்து எதிலும் பிடிப்பில்லாமல் ஏதோ ஒன்றை யோசித்தவளாக அநேகமான நேரங்களில் சுருண்டு படுத்து கொண்டிருப்பதாக சொன்னார் சிறுமியின் தாய். பாவம், பாடசாலை சென்று மாணவிகளோடு துள்ளி திரிய வேண்டிய அந்த சிறுமி நோய்களுடன் சேர்த்து கட்டிலோடு சங்கமாயிருப்பது சகிக்க முடியாததுதான். ஒரு வாரத்துக்கு முன்னர் தூங்கிக் கொண்டிருந்த அவள் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிக்கச் சென்றாள். கடுமையான வயிற்று நோவு இருப்பதாக சொல்லி வயிற்றை இறுக்கி பிடித்து கொண்டு அழுதாள். திடீரென மூச்சு விட முடியாமல் அவசரமாக மூச்சு இழுத்து விட தொடங்கினாள். விடியும் நேரம் மயக்கமுற்று கீழே விழுந்தாள். அவளை தூக்கி கொண்டு வைத்தியசாலைக்கு விரைந்தனர் பெற்றோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0719696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். மயங்கிய நிலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதிக்கப்பட்ட போது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு 450 mgl இருந்தது தெரிய வந்தது. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு 120 mgl மேலிருந்தால் அது டயப்பரில் நீரிழிவு. சாதாரணமாக டயப்பரில் 40 வயதிற்கு பின் பெரியவர்களில் ஏற்படும் ஒரு நோய். இது சிறுவர்களையும் பாதிக்குமா? 40 வயதுகளில் உடலில் இன்சுலின் எனும் ஹார்மோனின் இயக்கம் குறையும் போது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது. மனிதர்களாகிய நாம் தொடர்ந்து 24 மணி நேரமும் உணவு உட்கொள்வதில்லை. சில நேரங்களில் உணவு உட்கொள்கிறோம், பல நேரங்களில் உண்ணாமல் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் உணவு உட்கொள்ளாமல் இருந்த போதும் கூட எமது உடற்தொழிற்பாட்டிற்கு 24 மணி நேரமும் சக்தி தொடர்ந்தும் தேவையாக இருக்கிறது. இரவில் 8 மணி நேரம் தூங்குகிறோம். அந்த 8 மணி நேரத்தில் உணவு உட்கொள்வதில்லை. அப்படி இருப்பினும் இயக்கத்திற்கு சக்தி எங்கிருந்து வருகிறது? இதை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? உடலின் தொடர்ச்சியான செயற்பாட்டுக்கு சக்தியை வழங்க அல்லாஹ் மனிதனில் பாரிய அமைப்பொன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அற்புதமான அமைப்பை விளங்குவது என்னால் முடியாத காரியம். இருந்தாலும் அடிப்படையில் என்ன நடக்கிறது என்பதை விளக்க முயற்சிக்கிறேன். தொடரும்.